ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கேள்வி மனிதர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்மாவால் நிர்ணயிக்கப்பட்டதா? நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாள் திரும்பி நம்மை தாக்குமா? அப்படின்னா விடுதலைன்னு ஒன்று இருக்கா? பல பேருக்கு கர்மான்றா ஒரு கணக்கு. நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது அதை விட மிகவும் ஆழமானது. அந்த உண்மையை வரவிருக்கும் உரையாடல் மூலம் உணரவிருக்கிறோம். லெட்ஸ் பிகின். மீரா ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையாவே கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியுமா? எங்க பார்த்தாலும் செஞ்சது திரும்ப வரும். கர்மா விடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு சைக்கிள் தானா? அர்ஜுன், அதுக்கு முன்னாடி கர்மான்னால் என்னன்னு நம்ம சரியா புரிஞ்சிருக்கோமா? அதுல என்ன குழப்பம்? நல்லது செய்தா நல்லது வரும். கெட்டது செய்தா கெட்டது வரும். அது தவறான புரிதல் இல்லை. அதே சமயம் முழுமையான புரிதலும் இல்லை. கர்மா என்பது தண்டனை இல்லை. கர்மா என்பது ஒரு இம்ப்ரண்ட். இம்ப்ரிண்ட் அப்படின்னா என்ன? நீ செய்யற ஒவ்வொரு செயலும் உன் மனசுல ஒரு தடம் வைக்குது. அது வெளியில மட்டும் வேலை செய்யாது, உன்னையும் மாற்றும். உன் எண்ணங்கள், உன் ரியாக்ஷன்ஸ், உன் ஆசைகள் எல்லாமே அந்த இம்ப்ரெஷன்ஸ் மூலம் ஷேப் ஆகும். அதுதான் பின்னாடி உன் வாழ்க்கையை இயக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா கர்மா வெளியிலிருந்து வர்றதில்ல, உள்ளிருந்து வேலை செய்யறதா? எக்ஸாக்ட்லி. கர்மா உன்னை ஜட்ஜ் பண்ண ஒரு சிஸ்டம் இல்லை. நீயே அன்கான்ஷியஸா ஓட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பேட்டர்ன். அப்படின்னா எது நம்மள கட்டி போட்டிருக்கு? ஒரே ஒரு விஷயம், நான் செய்கிறேன் என்ற அடையாளம். கொஞ்சம் விவரமா சொல்றியா? நீ உன்னை டூயர்னு நினைக்கிற வரைக்கும் நீ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நான் செய்தேன் என்று நீ நினைத்தால் அதன் விளைவையும் நீயே அனுபவிக்கணும். அதுதான் விதி. அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணரோட உண்மையான உபதேசம் என்ன? உன் கடமையை செய்ன்னு சொன்னதாலே பிரச்சனை சால்வ் ஆகலையே. கிருஷ்ணர் செய்ன்னு மட்டும் சொல்லல. அவர் சொன்னது செய், ஆனா செய்கிறவன் ஆகாதே. அது எப்படி பாசிபிள்? நான் செய்றேன், ஆனா நான் செய்கிறவன் இல்லையா? அதுதான் கீதையின் மிக ஆழமான பாயிண்ட். வாழ்க்கையிலிருந்து ஓட சொல்லல. உள்ளே ஒரு புரிதலோட உன் கடமைகளை செய் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் சொல்வது செயல்படு. ஆனா அந்த செயலோட உன் ஐடென்டிட்டியை அட்டாச் பண்ணாதே. வெற்றி வந்தா நான் சாதித்தேன்னு கர்வம் கொள்ளாதே. தோல்வி வந்தா நான் முடிஞ்சிட்டேன்னு உடையாதே. அப்படின்னா எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா? அப்படி இருக்க எஃபர்ட் எதுக்கு? இதுதான் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கிருஷ்ணர் சோம்பேறித்தனம் கற்றுக் கொடுக்கல, அவர் ஃப்ரீடம் கற்றுக் கொடுத்தார். செயல் நிற்கக்கூடாது, அதே நேரம் உள்ளே தேவையில்லாத பாரம் இருக்கக்கூடாது. மனிதனின் பெரிய துன்பம் என்ன தெரியுமா? அவன் செயலோட சேர்த்து அதன் அடையாளத்தையும் சுமக்கிறான். நானே வெற்றி, நானே தோல்வி, நானே பாவி, நானே பெரியவன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு உளவியல் சிறை ஆகிடுது. சுருக்கமா சொன்னா, கர்மா உன்னை கட்டுப்படுத்துவதில்லை, நான் செய்கிறவன் என்ற எண்ணமே கட்டுப்படுத்துகிறது. பல பேர் நினைக்கிற மாதிரி கிருஷ்ணரின் மெசேஜ் வெற்றியை பற்றி இல்ல, அது இன்னர் ஃப்ரீடம் பற்றி. வாழ்க்கை நடக்கட்டும், ஆனா எந்த அடையாளத்தோடும் உன்னை நீ கட்டுப்படுத்தாதே. அப்படின்னா கர்மாவிலிருந்து தப்பிப்பது என்பது வாழ்க்கையை விட்டு ஓடுவது இல்ல, நான் என்ற பட்டிலிருந்து வெளியே வருவது, சரியா? எக்ஸாக்ட்லி. அந்த எண்ணம் உடைந்தவுடன் செயல்கள் தொடரும், வாழ்க்கை தொடரும், ஆனா அடையாளம் மறைந்து போகும். இந்த உரையாடல் இத்துடன் முடிவடைகிறது. மனிதன் முழு வாழ்க்கையையும் விளைவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறான். நல்ல கர்ம சேர்க்க முயற்சிக்கிறான், கெட்ட கர்மாவிலிருந்து ஓட முயற்சிக்கிறான். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது இன்னும் ஆழமானது. கர்மாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கு இந்த பாண்டேஜ் என்று பார்க்க வேண்டும். அந்த இல்யூஷன் கரைந்த உடனே வாழ்க்கை மாறாது, ஆனா வாழ்க்கையை அனுபவிக்கும் நாம் மாறிடுவோம். அதுதான் உண்மையான விடுதலை.